செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய உறவின் கைதிகள் குடும்ப தொடர்கதை பகுதி 7 அத்தியாயம் 13. ராஜீவ் தனது சொந்த கதையை மேலும் தொடர்ந்து சொன்னான். அப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷம் எங்க வாழ்க்கை நீடிச்சுது. நான் துளியும் நிம்மதி இல்லாம இருக்கிறத, எங்க தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருக்கிறத என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் தெரியப்படுத்தவே இல்லை. அவங்க மனச நோக வைக்க நான் விரும்பல. ஏற்கனவே என் அண்ணன் அப்படி நடந்துகிட்டதால மனசு நொந்து போயிருந்தாங்க. ஏதோ இளைய மகனான நானாவது ஒழுங்கா அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா குடித்தனம் நடத்துறதா அவங்க நம்பிக்கிட்டு இருந்ததால அவங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. அதான் நான் அவங்க கிட்ட சொல்லல. அவங்க மனசாந்திய கெடுக்க நான் இஷ்டப்படல. அப்பா அம்மாவுக்கு முன்னால சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற மாதிரியே நடிச்சேன். ராஜியுடைய தாய், தந்தை, கமலாவுடைய தகப்பனார் மூவரும் சேர்ந்து புனித கஷேத்திரங்களுக்கு தீர்த்த யாத்திரை போக வேண்டுமென முடிவு செய்து ஒன்றாக கிளம்பினார்கள். அருப்புக்கோட்டையில் இருந்து மதுரைக்கு போகும் வழியில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த பஸ் ஒரு பயங்கர விபத்துக்கு உள்ளாயிற்று. பஸ் தலைகீழாக கவிழ்ந்து பற்றி எரியத் தொடங்கியது. உதவி வந்து சேர்வதற்குள் அதில் பயணம் செய்த அத்தனை பேரும் மாண்டு விட்டிருந்தார்கள். அந்த விபத்தில் இருந்து ஒருவர் கூட மீளவில்லை. ராஜீவுடைய பெற்றோர், கமலாவின் தகப்பனார் மூவரும் அதே விபத்தில் இறந்து போனார்கள். எனக்கு அந்த செய்தி பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அப்பாவை பறி கொடுத்துட்டாளேன்னு கமலா கிட்ட இன்னும் கொஞ்சம் பரிவோடு நடந்துக்க முயற்சி பண்ணுன. ஆனா பெத்த தகப்பனார் போயிட்டாரேங்கிற வருத்தம் துளியும் அவளுக்கு இருந்ததா தெரியல. எங்க அப்பா அம்மா அசம்பாவிதமா இறந்து போயிட்டதை நினைச்சு நான் தான் கண்ணீர் சிந்துனனே ஒழிய கமலாவோட கண்கள்ல இருந்து சொட்டு கண்ணீர் கூட நான் பார்க்கல. அப்ப கூட அவளுடைய தந்தை மேல அவளுக்கு இருந்த துவேஷம் குறையல. செத்து போன அப்புறம் கூட அவளால அவரை மன்னிக்க முடியலன்னா பாத்துக்கையேன். ரியலி உஷா, ஷி வாஸ் an unnatural woman. கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாத உள்ள அவளுக்கு. அப்படி ஒரு பொண்ண நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்ல. சில சமயங்கள்ல அவ உண்மையான பொண்ணுதானாங்கிற சந்தேகம் கூட எனக்கு தோணும். சாதாரணமா எந்த பொண்ணாலையும் அவ்வளவு கடினமா இருக்கவே முடியாது என்றான் ராஜீவ். திடீரென்று ராஜீவ் அவள் முகத்தை தன் இரு கரங்களின் நடுவே எடுத்துக்கொண்டு உணர்ச்சி ததும்பும் பார்வையோடு அவள் கண்களுக்குள் உற்று பார்த்தான். உஷா, இத்தனை காலமா நீ எங்க இருந்த? அப்பவே நீ என்கிட்ட வந்திருக்க கூடாதா? உஷா மெல்ல சிரித்தாள். அப்ப நான் பிறந்தே இருக்க மாட்டேனே ராஜீவ். ராஜீவ் அதை கேட்டு சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் சோகம் நிறைந்திருந்தது. உஷா அவன் கன்னத்தை அன்பாக வருடிவிட்டாள். அவன் கண்கள் மீது ஆறுதல் கூறும் வகையில் முத்தமிட்டாள். ராஜீவ், டோன்ட் லுக் சோ சேட். இப்பதான் நான் உங்ககிட்ட வந்துட்டனே, உங்க கூடவே இருக்கேனே, அப்புறம் என்ன? அவளை நெஞ்சோடு இறுக தழுவிக்கொண்டான் ராஜீவ். எஸ் டார்லிங், எஸ். இப்ப நீ எனக்கு கிடைச்சிருக்க. சொல்லில் அடங்காத அன்பையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நீ இல்லாம என் வாழ்க்கையில எத்தனை வருஷங்கள் வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா தான் இருக்கு உஷா. இல்ல டார்லிங், வருத்தப்படாதீங்க. உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். நான் மட்டும் உன்னை போக விடுவேனா என்ன? உஷா அவன் அணைப்பில் இருந்து விடுபட்டு பின்னுக்கு சாய்ந்தாள். அப்புறம் என்னாச்சு? உங்க டைவர்ஸ பத்தி இன்னும் சொல்லலையே நீங்க என்றாள். ராஜீவ் மேலும் சொல்லத் தொடங்கினான். கமலாவும் அவனும் தங்கியிருந்த அதே அபார்ட்மெண்ட் கட்டிடத்தில் அவர்களுடைய பிளாட்டுக்கு கீழ் புளோரில் ஓர் இளம் பெண் தங்கியிருந்தாள். அவளுடைய கணவன் ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேன். அடிக்கடி நீண்ட இடைவெளிகளுக்கு வெளியூர் போய்விடுவார். அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இல்லை. எப்போதும் தனியாகவே இருப்பாள். தனிமை அவளை அதிகமாக வாட்டியது. தன் தனிமையை போக்கிக் கொள்ள துணையாக அவனை எந்த நேரத்திலும் வரவேற்க தயாராக இருப்பதை பல முறை பல வகைகளில் அவனுக்கு தெரியப்படுத்தினாள் அந்த பெண். ராஜீவ் காலையில் வேலைக்கு கிளம்பும் போதும் சரி, மாலையில் ஆபீஸில் இருந்து வீடு திரும்பும் போதும் சரி, தற்செயலாக அங்கு வந்தவள் போல தவறாமல் மாடிப்படிகள் அருகில் நின்று கொண்டிருப்பாள். பேச்சு கொடுப்பாள், சிரிப்பாள், பெருமூச்செறிவாள். இதை கமலாவும் கவனித்தாள். இந்த பெண்ணை குறித்து
ஓயாமல் ராஜீவுடன் சண்டை சச்சரவு செய்ய ஆரம்பித்தாள் கமலா. இந்த ஆண்களே இப்படித்தான், உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும் என்பாள் கமலா. என்ன சொல்ற கமலா? கீழ் வீட்டு பொண்ணோட நீங்க கொஞ்சறதையும் குழாவறதையும் நான் கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒண்ணு அவளை கொஞ்சலையே. பொய் சொல்லாதீங்க. தினமும் நீங்க அவ கூட பேசுறத பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கமலா, அவ வேணும்னு வழிய மறைச்சுக்கிட்டு நிக்கிறா. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? மரியாதைக்கு ஏதாவது உடனே 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். சாயங்காலம் நேரா வீட்டுக்கு தானே வரேன், உன் கூடவே இருக்கேன். ஒரு தரமாவது அவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேனா? இல்லைன்னு உனக்கே தெரியாதா? அப்படி என்ன நீ சந்தேகப்படுறியே? உண்மையாகவே ராஜீவுக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அழகான இளைஞனாகி அவனை கண்டு அவள் ஆசைப்பட்டது என்போ உண்மை. இருந்தாலும் அவள் ஆசைக்கு அவன் இணங்கவில்லை. உண்மை புரிந்தும் கமலா வேண்டுமென்றே அவனுடன் சண்டை போடுவாள். அவளுக்குத்தான் இல்லற வாழ்க்கை நடத்துவதில் சிறிதளவும் விருப்பமே இருக்கவில்லையே. சச்சரவு செய்ய ஏதாவது காரணம் கிடைக்காதா என்று சதா சர்வகாலமும் காத்து கொண்டிருப்பாள் கமலா. பிடிக்காத கணவனுடன் சண்டை போட அந்த கீழ் வீட்டு பெண் ஒரு நல்ல காரணத்தை உண்டாக்கி கொடுத்து விட்டாள் கமலாவுக்கு. ஒரு இரவு கமலா வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே காரமாக பேசிவிட்டாள். ராஜீவுக்கும் அவளுக்கும் இடையே பெரிய தகராறு மூண்டுவிட்டது. சண்டைக்கு காரணம் அதே பெண்தான். அவளுடன் கள்ள உறவு வைத்துக் கொண்டிருப்பதாக கமலா அவன் மீது குற்றம் சாட்டினாள். உங்க அப்பா ஒரு காலத்துல அப்படி கேடுகெட்டு அலைஞ்சாருங்கிறதுக்காக எல்லா ஆண்களுமே அப்படித்தானே நினைக்கிறியா என்று கத்தினான் ராஜீவ். கமலா அத்தோடு அடங்கிவிட்டாள். போய் மௌனமாக படுக்கை அறையில் சுவரை விரைத்து பார்த்து கொண்டு படுத்திருந்தாள் அவள். சிறிது நேரம் கழித்து ஆத்திரம் அடங்கவே ராஜீவுக்கு அவள் மேல் அனுதாபம் பிறந்தது. பாவம் கமலா, தாய் தகப்பன் உற்றார் உறவினர் யாருமே இல்லாத இளம் பெண் அவள். அவனை தவிர அவளுக்கு வேறு யாரு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டே சண்டையை மறந்து அவளை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் கமலாவின் கோபம் தணியவில்லை. கொஞ்சினான், கெஞ்சினான், மன்றாடினான் ராஜீவ். செய்யாத குற்றத்துக்கு மன்னிப்பும் கேட்டான். கமலா பிடிவாதமாக இருந்தாள். ஆசையோடு வந்த அவனை புறக்கணித்தாள். கணவனாக அவன் உரிமை கொண்டாட அனுமதிக்க மறுத்தாள். எவ்வளவு தூரம் அவன் இதை சகித்துக் கொள்வான்? அவர்களுக்கு திருமணம் நடந்த பின் அன்று இரவுதான் முதன் முறையாக ராஜீவ் முழுமையாக பொறுமையை இழந்தான். நீ ஒரு பொண்ணா? உன் கூட எவன் குடும்பம் நடத்த முடியும்? செய்யாத தப்புக்காக என்ன தண்டிக்கிற? சரி, நான் நிரபராதின்னு நீ நம்ப போறதில்ல. எப்படியும் நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்போ உண்மையாவே அந்த தப்ப செஞ்சாதான் என்ன? எப்பவும் வெறுப்போட என்னை ஒதுக்கி தள்ளுற உன்னை விட ஆசையோட என்னை வரவேற்க காத்திருக்கிற அவகிட்டயே போறேன் என்று ஆத்திரத்தில் கத்திவிட்டு ராஜீவ் கோபமாக வெளியேறி அன்று இரவு முதன் முறையாக கீழ் வீட்டுக்கு சென்றான். அந்த பெண் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்றாள். இரவு முழுவதும் ராஜீவ் அந்த வீட்டிலேயே தங்கிவிட்டான். காலையில் நிதானம் திரும்பியது அவனுக்கு. சச்ச, நான் இப்படி நடந்துகிட்டு இருக்க கூடாது என்று நினைத்தான். பொறுமையை இழந்து அவன் செய்த தவறுக்காக உண்மையாகவே வருந்தினான். கமலாவிடம் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே மாடிக்கு சென்றான். பெட்டி படுக்கையுடன் கமலா ஊருக்கு புறப்பட தயாராக இருந்தாள். கமலா, என்ன இது? எங்க போற? நான் ஊருக்கு போறேன். அங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் உங்களோட வாழ விரும்பல என்றாள் பட்டென்று. ராஜீவ் அதிர்ந்து போனான். கமலா, நேத்து ராத்திரி நடந்ததுக்காக நான் உண்மையாவே வெட்கப்படுறேன். என்ன மன்னிச்சிரு கமலா. நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை. இதுக்கப்புறம் நான் உங்களோட வாழ முடியாது. கமலா, நானும் மனுஷன் தானே. தப்பு செய்யாத மனுஷன் யாராவது உலகத்துல இருக்காங்களா? என்ன அந்த தப்பு செய்ய தூண்டினதே நீதானே என்றான். ஓஹோ, ரொம்ப நல்லா இருக்கு. தப்பு செஞ்சது நீங்க, பழிய என் தலையில கட்ட பாக்குறீங்களா என்று மேலும் ஆத்திரப்பட்டாள் கமலா. நோ, உன் தலையில எந்த பழியையும் நான் கட்ட பார்க்கல கமலா. கொஞ்சம் பொறுமையா யோசி. நீ நேத்து நடந்த தப்ப மறந்து என்னை மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி நடக்காது என்று ராஜீவ் எவ்வளவோ கெஞ்சினான். இனிமே நான் உங்க கூட வாழ்க்கை நடத்த முடியாது. உங்களோட நான் இனிமே வாழ விரும்பல, அவ்வளவுதான். ராஜீவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அப்படின்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்றான் ஆவேசத்துடன்.
வெறுப்பு நிறைந்த அனல் கக்கும் பார்வையை கமலா அவன் மீது திருப்பினாள். அவள் விழிகளில் தென்பட்ட தீவிர துவேஷம் ராஜீவை அதிரச் செய்தது. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கேக்குறீங்க? அப்பா என்ன கட்டாயப்படுத்தினதுனால. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு எவ்வளவோ எடுத்து சொன்ன, அழுத, கெஞ்சின. ஆனா அவர் அதை சட்டப்படுத்தவே இல்லை. வலுக்கட்டாயமா என்ன உங்களுக்கு கட்டி வச்சிட்டாரு. அதனாலதான் என்றாள் கமலா உரத்த குரலில். உண்மையாகவே ராஜீவுக்கு அதை கேட்டு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தன்னுடைய கணவன் ஒரு பொண்ணோடு இரவ கழிக்கிறது எந்த மனைவியாலையும் சகிக்க முடியாதுதான். ஆனா ஒரே ஒரு தரம் கணவன் அப்படி நடந்துகிட்டாங்கிறதுக்காக அவனை வாழ்நாள் பூராவும் தண்டிக்கிறது சரியா? உலகத்துல எத்தனை ஆண்கள் அப்படி தவறு செஞ்சத அந்த தவறை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு திருந்திட்டா அவங்க மனைவிமார்கள் அதை மறந்துறது இல்லையா? வழக்கமா கணவன் ஊர் சுத்தரவனா இருந்தா அது வேற சமாச்சாரம். ஆனா நான் அப்படி இருக்கலையே. அது கமலாவுக்கும் தெரியுமே. கல்யாண பந்தத்தில் இருந்து விடுபட ஏதாவது சாக்கு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தா போல இருக்கு. ஒரு நல்ல சாக்கு கிடைச்சது, அதை முழுமையா பயன்படுத்திக்கிட்டா என்று இப்படி எண்ணினான் ராஜீவ். கமலா மனம் திரும்பி வருவாள் என்று எதிர்பார்த்தான். அவள் வரவே இல்லை. அவளுக்கு 2 கடிதங்கள் எழுதினான். அதற்கு அவளிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. ஆபீஸில் லீவு போட்டு மொத்தம் 4 முறை கிராமத்துக்கு போனான். ஆனால் ஒரு தடவை கூட கமலா அவனுக்கு தன் முகத்தை கூட காட்டவில்லை. தனது அறைக்குள் சென்று கதவை உள்ளிருந்து தாழ் போட்டுக் கொண்டாள். அவன் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் கதவை திறக்க மாட்டாள். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள். அவன் போகும் வரையில் வெளியே வரவே மாட்டாள். 4வது முறை அவன் சென்னைக்கு திரும்பிய சில நாட்களுக்கெல்லாம் கமலாவிடமிருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. அவனிடமிருந்து விவாகரத்து கோரி கோர்ட்டில் விண்ணப்பித்திருந்தாள் கமலா. உஷா, அது வரைக்கும் நான் பொறுமையாதான் இருந்தேன். ஆனா எப்ப விவாகரத்து வேணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினாலோ என் மனசு முழுமையா வெறுத்து போச்சு. ஆரம்பத்தில் இருந்தே ஒரு நாள் கூட அவளோட நான் சந்தோஷமா இருந்ததில்ல. அவளும் என்ன சந்தோஷமா இருக்க விட்டதில்ல. சரி, தொலைஞ்சு போகட்டும் சனியன்னு நினைச்சேன். அவ்வளவு தூரத்துக்கு அவ போனப்புறம் அதுக்கு மேல அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க நான் விரும்பல. அப்புறம் என்ன செஞ்சீங்க என்று கேட்டாள் உஷா. நானும் என் வக்கீல பார்த்தேன். கல்யாணம் நடந்து 1.5 வருஷங்கள் தான் ஆகியிருக்கு. 3 வருஷங்கள் நிரம்புனாதான் விவாகரத்து செய்ய கோர்ட் அனுமதி வழங்கும்னு வக்கீல் சொன்னாரு. எது எப்படி இருந்தாலும் நான் டிவோர்ஸை எதிர்த்து வழக்காட விரும்பல. ஆக வேண்டியதை நீங்களே கவனிங்கன்னு வக்கீல் கிட்ட சொல்லிட்டேன். எல்லாம் முடியறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் வக்கீல்கள் மூலமா தான் எங்களுக்குள்ள தொடர்பே இருந்தது. மறுபடியும் நான் கமலாவை பார்க்கவோ அவ கூட பேசவோ முயற்சி பண்ணல. விவாகரத்து தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அன்னைக்கு கூட நான் கோர்ட்டுல ஆஜராகல. சோ ஆக்சுவலா நான் கடைசி முறையா அவளை பார்த்தது அன்னைக்கு காலையில ஊருக்கு போக போறேன், உங்களோட வாழ விரும்பலன்னு சொன்னாலே அன்னைக்குதான். ஜீவனாம்சம் கூட வேண்டாம்னு சொல்லிட்டா. அவ அப்பாவோட சொத்து அவளுக்கு இருந்தது. எல்லாம் அந்த திமிரு தான் அவளுக்கு. இப்போ எங்க இருக்காங்க அவங்க என்று கேட்டாள் உஷா. உண்மையாவே எனக்கு தெரியாது உஷா. மறுபடியும் நான் அருப்புக்கோட்டை கிராமம் பக்கமே போகல. அங்க இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டான்னு ஒரு நாள் என் வக்கீல் என்கிட்ட சொன்னாரு. எந்த ஊருக்கு போனா, எங்க இருக்கா, இன்னும் உயிரோட இருக்காளா இல்லையா, எதுவுமே எனக்கு தெரியாது உஷா. என்ன பொறுத்த வரைக்கும் அது என் வாழ்க்கையில முடிஞ்சு போன அத்தியாயம். திரும்ப புரட்டி பார்க்க விரும்பாத அத்தியாயம். நீ கேட்டதுக்காக தான் இவ்வளவு தூரம் அவளை பத்தி பேசுன. இல்லன்னா சாதாரணமா நான் அவளை பத்தி நினைக்கிறது கூட இல்ல. சரி, அதுக்கப்புறம் தான் நடிப்பு துறைக்கு நீங்க வந்தீங்களா என கேட்டாள் உஷா. அத்தியாயம் 14. ஆமாம் என்றான் ராஜீவ். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு சினிமா டைரக்டர் என்ன பார்த்தாரு. என்னுடைய அடுத்த தயாரிப்புல நடிக்கிறியான்னு கேட்டாரு. முதல்ல என்ன கேலி செய்யறான்னு தான் நினைச்சேன். பட் he was serious. நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் there was no looking back. பெரிய நட்சத்திரம் ஆகிட்டேன். நீங்க சினிமா நடிகரா பிரபலமானதும் உங்க மனைவி நிச்சயம் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்களே. அதுக்கப்புறம் எப்பவாவது உங்களை காண்டாக்ட் பண்ண முயற்சி செஞ்சாங்களா என்று உஷா கேட்டாள். இல்ல, நாட் ஈவன் ஒன்ஸ். விடு உஷா, இன்னும் ஏன் அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும்?
ஷி இஸ் நாட் ஒர்த் ஃபார் சோ மச் டிஸ்கஷன். இருந்தாலும் அப்போ நான் இளைஞன். வாழ்க்கையில என்னுடைய முதல் அனுபவமே இவ்வளவு கசப்பா அமையவே பெண்கள் இடத்துல எனக்கும் ஒரு விதமான கசப்பு உணர்வு, ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு. வெறுப்புன்னா அவங்களோட பழகவே கூடாதுங்கிற மாதிரி வெறுப்பு இல்ல. பட் பெண்களை சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். ஒரு பொண்ணு கிட்ட சின்சியரா இருக்கிறது, அவ மேல உண்மையான அன்பு செலுத்துறது, ஒரு பொண்ணு கிட்ட ஆழமான உறவு வளர்த்துக்கிறது, இதெல்லாம் கண்மூடித்தனம், முட்டாள்தனம், வேஸ்ட் அப்படின்னு கருத ஆரம்பிச்சேன். உஷா, உன்கிட்ட எதையும் மறைக்காம சொல்றனே. அதுக்கப்புறம் எத்தனையோ பெண்கள் கூட பழகுனேன். ஆனா அவங்கள வெறும் விளையாட்டு பொருளா தான் நடத்தினேன். அவங்களும் என்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்துக்காக என்னோட பழகுனாங்களே தவிர யாரும் என்கிட்ட உண்மையான அன்பை செலுத்தல. எப்படியோ என் சொந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்படியே இருந்துடலாம், கல்யாணங்கிற பேச்சுக்கே இனி என் லைஃப்ல இடமில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அன்டில் என்று கூறி நிறுத்தினான் ராஜீவ். அன்டில்? கண்களில் கேள்விக்குறியோடு உஷா அவனை பார்த்தாள். ராஜீவ் அவளை தன் அருகில் இழுத்து கொண்டான். ஒரு கையால் அவள் மெல்லிய தோளை வளைத்து தன் நெஞ்சோடு இறுக அவளை அணைத்தபடி இன்னொரு கையின் ஆள்காட்டி விரலை அவள் முகவாய் கட்டியின் அடியில் வைத்து அவள் முகத்தை மெல்ல பின்னுக்கு சாய்த்தான். அவள் கண்கள் நேராக அவன் கண்களுக்குள் விழித்தன. அவள் உதடுகளுக்கும் அவன் உதடுகளுக்கும் இடையே சற்றே இடைவெளி இருந்தது. அன்டில் ஐ மெட் யூ என்றான் ராஜு தாழ்ந்த கரகரத்து போன குரலில். உன்னை சந்திச்சதும் என்னுடைய முடிவை மாத்திக்கிட்டேன் உஷா. ஆனந்தம் தாண்டவம் ஆடும் விழிகளோடு உஷா அவனை பார்த்தாள். ராஜு, என்ன சொல்றீங்க? டு யூ மீன்? எஸ் உஷா, ஐ வாண்ட் டு மேரி யூ. உன்னை என் மனைவியாக்கி கொள்ள விரும்புறேன். உன்னை எனக்கே சொந்தம் ஆக்கி கொள்ள விரும்புறேன். உஷா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னுடைய கணவனாகிற பெருமைய எனக்கு தர சம்மதிக்கிறியா? ஓ ராஜீவ், ஓ மை டார்லிங். இருவருடைய உதடுகளும் சந்தித்து உணர்ச்சி ததும்பும் இணைப்பில் வெகுநேரம் நீடித்தன. பின் மூச்சு வாங்கியபடியே, ராஜீவ், இப்ப நீங்க சொன்னீங்களே, அது உண்மையாதான் சொன்னீங்களா, இல்ல அத நான் கற்பனை செஞ்சிட்டேனா என்று கேட்டாள் உஷா. உண்மையாதான் சொல்றேன் டார்லிங். அவள் கூந்தலில் தன் முகத்தை புதைத்து கொண்டான் அவன். உஷா, இனிமே நீ இல்லாம நான் இல்ல. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்ல. இல்லைன்னா இந்த சொத்து, சொகம், அந்தஸ்து, பேரு, புகழ் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்றான் உறுதியாக. ராஜீவ், ஆமா உஷா, சத்தியமா சொல்றேன். பகிரங்கமா, வெளிப்படையா, பெருமையோட நீதான் என் மனைவின்னு இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பவும் நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு விரும்புறேன். ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு நான் இருக்க விரும்பல. எல்லா இடங்களுக்கும், நான் கலந்துக்கிற எல்லா பொது நிகழ்ச்சிகளுக்கும், நான் போற எல்லா ஊர்களுக்கும் தைரியமா, மனைவிங்கிற அந்தஸ்தோட, பரிபூர்ண உரிமையோட உன்னையும் என் கூடவே கூட்டிக்கிட்டு போக பிரியப்படுறேன். போதும் இந்த திருட்டுத்தனமான சந்திப்புகள் எல்லாம். பயந்து பயந்து நாம ஏன் இப்படி வாழணும்? நாம யாருக்கு பயப்படணும்? எதுக்காக பயப்படணும்? எதுக்கு இன்னும் இந்த திருட்டு வாழ்க்கை? நமக்குள்ள இனி எந்த தடையும் இல்லாம செஞ்சிடறேன். வா, உன்னை இப்பவே இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இனி ஒரு நாள் கூட உன்னை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். இப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன் என்று உறுதியாக சொன்னான் ராஜீவ். அதை கேட்டு உஷாவின் முகம் மாறியது. ராஜீவ் டார்லிங், எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா, ராஜீவின் புருவங்கள் சுருங்கின. ஆனா என்ன? சற்று தயக்கத்துடன் உஷா நிதானமாக அவன் கேட்டதற்கு பதில் சொன்னாள். ராஜீவ், எங்க அம்மாவை நினைக்கிற போது எனக்கு பயமா இருக்கு. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ராஜீவனுடைய முகம் தெளிவடைந்தது. அவ்வளவுதானே, நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். கவலைப்படாத உஷா, நானே நேர்ல உங்க அம்மாவை சந்திச்சு விஷயத்த சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முறைப்படி அவங்க அனுமதியை கேட்டு வாங்கிடுறேன். போதுமா? அத்தனை நம்பிக்கையுடன், உறுதியுடன் அவன் பேசிய போதிலும் உஷாவுக்கு இன்னும் நம்பிக்கை வந்ததாக தெரியவில்லை. இல்ல ராஜீவ், நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியாது.
அவங்கள அவ்வளவு லேசுல எதுக்கும் ஒத்துக்க வைக்க முடியாது. அம்மாவுக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகம் ராஜீவ் என்றாள் உஷா. எனக்கும் பிடிவாதம் ரொம்ப ரொம்ப அதிகம். கோபமாக ராஜீவ் சுருக்கென்று திருப்பிச் சொன்னான். நான் ஒரு முடிவுக்கு வந்தப்புறம் கடவுளே குறுக்க வந்தாலும் நான் நினைச்சது சாதிக்காம விட மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் தீர்மானம் செஞ்சாச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தீருவேன். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தடுக்கவும் விட மாட்டேன். நம்ம கல்யாணத்தை யாரு எப்படி தடுக்கிறாங்கன்னு நானும் பாத்தர்றேன். கோபத்தில் அவன் உதடுகள் ஒன்றோடு ஒன்று இறுகி போய் ஒரு மெலிதான கோடு போல காட்சி கொடுத்தன. இன்னைக்கே கார்ல ஸ்ரீரங்கத்துக்கு புறப்படுவோம். உங்க அம்மாவை பார்த்து அவங்க அனுமதியை வாங்கி உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன உஷா? அவள் மென்மையாக அவனை பார்த்தாள். அருகில் சென்று அவன் கன்னத்தை அன்பாக வருடிவிட்டாள். ராஜீவ், யூ ஆர் நத்திங் பட் எ லிட்டில் பேபி. குழந்தை மாதிரி கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமா இந்த செய்தி அம்மாவுக்கு தெரியப்படுத்தலாம்னு தான் நான் அப்படி சொல்றேன். ஒரே அடியா திடீர்னு அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு காரணம் இருக்கு ராஜீவ் என்றாள். அதை கேட்டு ராஜீவ் சமாதானம் அடையவில்லை. என்ன காரணம் என்று கேட்டான் எரிச்சலுடன். பிளீஸ் ராஜீவ், கோபப்படாம நான் சொல்றத கேளுங்க. நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற போதே எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாலேயே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு என்றாள் உஷா மெல்ல. அதனால அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டான் ராஜீவ். இருக்கு. அப்ப இருந்தே அம்மா என்ன சுத்தியே அவங்க உலகத்தை அமைச்சுக்கிட்டாங்க. என்ன தவிர அம்மாவுக்கு லைஃப்ல வேற எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அம்மா எங்க அப்பாவை ரொம்ப ஆழமா நேசிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தானோ என்னவோ அவரு இறந்ததுக்கு அப்புறம் அம்மா உலகத்தை முழுமையா வெறுத்துட்டாங்க. எப்பவும் வெள்ளப்புடவை தான் உடுத்துவாங்க. வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு உறவுக்காரங்கன்னு யாரும் இல்ல. வேலைக்காரங்களை தவிர வீட்டுல வேற யாருமே இல்ல. அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல. சுருக்கமா சொல்ல போனா என்னை விட்டா எங்க அம்மாவுக்கு வேறு யாருமே இல்ல ராஜீவ். நான் விடுமுறை நாட்கள்ல எப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வருவேன்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எப்படி உன்னை இவ்வளவு தூரம் மெட்ராஸுக்கு அனுப்ப சம்மதிச்சாங்க என்று ராஜீவ் மறு கேள்வி கேட்டான். அதை ஏன் கேக்குறீங்க ராஜீவ்? அம்மா லேசுல சம்மதிக்கவே இல்ல. பள்ளிக்கூடம் வரைக்கும் திருச்சியில தான் படிச்சேன். காலேஜ் படிப்புக்கு மெட்ராஸ் வந்தே தீருவேன்னு அடம் பிடிச்சேன். அழுதேன். 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்புறம் பூர்ணிமாவோட அம்மா அப்பா தைரியம் கொடுக்கவே என்னை இங்க அனுப்ப சம்மதிச்சாங்க. பூர்ணிமாவோட அப்பாவும் அம்மாவும் அவங்க வீட்லயே நான் தங்கலாம்னு சொன்னாங்க. ஹாஸ்டல்ல இருந்தா இன்னும் பாதுகாப்பா இருக்கும்னு அம்மா தான் ஹாஸ்டல்லயே தங்கணும்னு கண்டிஷன் போட்டாங்க. எனக்கும் அம்மாவை தனியா விட்டுட்டு வர மனசு என்னமோ போல இருந்துச்சு. நீயும் மெட்ராஸுக்கு வாயம்மா, அங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு என் கூடவே இருக்கலாமேன்னு கேட்டு பார்த்தேன் அம்மாவை. ஆனா அம்மா ஸ்ரீரங்கத்தை விட்டு வரமாட்டேன்னுட்டாங்க. அம்மா எங்கேயும் போறதில்ல. அவங்க அங்க தன்னந்தனியா இருக்கிறத நினைக்கிறப்போ மனசுக்கு கஷ்டமா இருக்கு ராஜீவ் என்றாள் உஷா. ராஜீவ் பரிவோடு உஷாவை பார்த்தான். இப்ப புரியுது உஷா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவு அன்பா உன்னை வளர்த்த அம்மாவை நிரந்தரமா விட்டுட வேண்டி இருக்குமேனு வருத்தப்படுற இல்ல? அந்த கவலையே உனக்கு வேண்டாம். உங்க அம்மா ஏன் அங்க தனியா இருக்கணும்? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இங்கேயே இந்த வீட்லயே நம்ம கூடவே இருக்கட்டுமே. நான் வேண்டாம்னா சொல்ல போறேன் என்றான் ராஜீவ். அது நடக்காது ராஜீவ். அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இப்படி பேசுறீங்க. அம்மா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டைப். அவங்க மனச யாராலும் மாத்த முடியாது. நிச்சயமா அவங்க ஸ்ரீரங்கத்தை விட்டு மெட்ராஸுக்கு வர ஒத்துக்கவே மாட்டாங்க. இது உங்களுக்கு வினோதமா கூட படலாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அப்பாவோட இழப்புனால ஏற்பட்ட சோகம் இன்னும் அம்மாவுக்கு தீரலன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பா ஞாபகமே இல்ல. அவரை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா கூட அம்மா பதிலே சொல்ல மாட்டாங்க. அவரை பத்தி நினைக்கிற போது, அவரை பத்தி பேசுற போது அவங்களுக்கு துக்கம் தாங்க முடியலையே என்னவோ. அதனால அவரை பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க மனசை புண்படுத்த வேண்டாம்னு நானும் கேட்கறதையே விட்டுட்டேன் அப்பாவை பத்தி. ராஜீவ் திடீரென்று முழுமையாக பொறுமையை இழந்தான். சடார் என்று எழுந்தான். ஆத்திரத்தில் ஒரு டீப்பாயை எட்டி உதைத்தான். அது பறந்து சென்று அறையின் மறுகோடியில் போய் சுவரில் மோதி சிதறியது.
அந்த உதைக்கு பின்னால் அத்தனை பலமும் கோபமும் இருந்தது. கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல அறையை சுற்றி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். டு ஹெல் வித் இட். உஷா, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. அப்புறம் என்னதான் செய்ய உத்தேசம்? இப்படி இருந்துடலாம்னு சொல்றியா? இந்த திருட்டு வாழ்க்கையே உனக்கு திருப்தியா இருக்கா உஷா? என்ன தலையெழுத்து இதுக்கு? குற்றவாளிகள் மாதிரி, திருடங்க மாதிரி ஊருக்கு பயந்து, உலகத்துக்கு பயந்து, காலேஜ் அதிகாரிகளுக்கு பயந்து, ச்சே, என்ன வாழ்க்கை இது? இந்த பாழாப்போன கடிகாரம் வேற எதிரியாவே என் கண்ணுக்கு தெரியுது. மணி 5:30 அடிச்சா நீ போயாகணும். மறுபடியும் அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருக்கணும். ஏன் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு கதியா? ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு என்ன திருட்டுத்தனமா நீ இப்படி சந்திக்க வர்றது அவசியம்தானா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சகல உரிமையோட ரைட் ராயலா மகாராணி மாதிரி நீ இங்க ராஜாங்க நடத்துற விட்டுட்டு எதுக்கு இந்த ஒளிவு மறைவு? உஷா மென்மையோடு அவனை பார்த்து முறுவலித்தாள். அவனை படுக்கையில் படுக்கச் செய்து அவன் தலையை தன் மடி மீது வைத்துக் கொண்டாள். மிருதுவான தனது விரல்களால் அவன் அடர்த்தியான தலைமுடியை கோதி கொடுத்தாள். அந்த இன்பத்தில் தன்னை மறந்தவனாக கண்களை மூடிக்கொண்டு சில நிமிடங்கள் ராஜீவ் அப்படியே மௌனமாக படுத்திருந்தான். என்ன இன்பம், என்ன சுகம், எவ்வளவு இனிமையானவள் இந்த உஷா! வேண்டுமென்று பிரயத்தனப்பட்டாலும் ஓரிரு நிமிடங்களுக்கு மேல் இந்த அன்பு தேவதையிடம் கோபம் நீடிக்கவில்லையே. ராஜீவ் என்று மெதுவாக ஆரம்பித்தாள் உஷா. சிறிது நேரம் கழித்து, சொல்லு உஷா. இந்த வருஷம் செகண்ட் செமஸ்டர் முடிய போகுது. இன்னும் 1 மாசத்துக்குள்ள பரீட்சை நடக்க போகுது. பரீட்சை எழுதி முடிச்சதும் எப்படியும் காலேஜ் மூடிடுவாங்க. நான் எப்படியும் ஊருக்கு போகணும் ராஜீவ். நான் சொல்ல வந்தது என்னன்னா, முதல்ல நான் ஊருக்கு போறேன். நிதானமா நம்ம விஷயத்த பத்தி அம்மாவுக்கு சொல்லி அவங்கள தயார்படுத்தி வைக்கிறேன். திடீர்னு அம்மாவுக்கு ஒரு ஷாக் கொடுக்கறத விட அப்படி செய்யறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அம்மா கிட்ட ஜென்ட்லா விஷயத்த சொல்லி வைக்கிறேன். அப்புறம் 1 வாரம் கழிச்சு நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அம்மாவோட பேசுங்க. அப்ப எல்லாம் சரியா போயிடும். இததான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க ஆத்திரப்பட்டு சீறி விழுந்தீங்க என்றாள் கொஞ்சம் வருத்தத்துடன். ஐ எம் சாரி ஸ்வீட் ஹார்ட், ஐ லவ் சோ மச். அதனாலதான் அப்படி ஆத்திரப்பட்டுட்டேன் என்று உஷாவை பார்த்து சமாதான குரலில் கூறினான். ராஜீவ், உங்க வாழ்க்கையில நான் முதல் பெண்ணாக இருந்திருக்க முடியாது. இடையில ஒருத்தியாகவும் நான் இருக்க விரும்பல. பட் ராஜீவ், உங்க வாழ்க்கையில கடைசி பெண்ணா நான் இருக்க விரும்புறேன். அதுலதான் எனக்கு மகிழ்ச்சி, பெருமை, திருப்தி எல்லாமே. என்ன ராஜீவ்? உஷா, யூ வில் பி த லாஸ்ட் கேர்ள் இன் மை லைஃப். யூ வில் பி த ஒன்லி கேர்ள் இன் மை லைஃப் ஹியர் ஆஃப்டர். இது சத்தியம் உஷா. போதுமா? தேங்க்யூ டார்லிங். அது போது எனக்கு. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் என்றாள் உஷா உணர்ச்சி வசப்பட்டு. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.